வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மளோட வெப்பன் எடுத்துக்கிறேன், ஃப்ளிப் 6 ஃபோல்டபுள் ஃபோன்ஸ். கொஞ்சம் ட்ரிக்கியான டிவைஸ் தாங்க. யூஸ்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில் ஃபோல்டு 4, ஃபோல்டு 5, ஃபோல்டு 6லாம் கிடைக்குதுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபோல்டபுள் டிவைஸ் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கேர் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, கீழெல்லாம் போட மாட்டீங்க அப்படின்னா ஓகே. பட் கீழே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உகந்த ஃபோன் இது கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, கொஞ்சம் ட்ரிக்கியான டிவைஸு. கீழே விழுந்தால் டேமேஜ் மோசம். ப்ளஸ் ரெண்டாவது யூஸ் பண்ணி வியர் அண்ட் டேர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபோல்டு 4 அஸ்வத் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது எப்படி ஒரு பிஹேவியரை வந்து காட்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டு ஓனர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மிடில் ஃப்ரேம்லாம் லைட்டாக பெண்டாக இருந்ததுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணி அன்ஃபோல்டு பண்ணியிருக்கும்போது தெரியாமல் அது மேலே ஏதாவது ஒரு மைல்டு வெயிட்டோ இல்லாட்டி அன்ஃபோல்டு பண்ணி சோஃபாவில் இருக்கும்போது தெரியாமல் லைட்டாக உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தாங்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனை தாங்கி எஸ்கேப் ஆகிடுதுன்னு வைப்போம். திரும்ப அந்த டிவைஸ் வந்து வேறு யாருக்கோ செகண்ட்ஸில் வருது அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிடில் ஃப்ரேமில், அதாவது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ள ஒரு ரிப்பன் இருக்கும், அது பொறுமையாக கிராஜுவலாக கட் ஆகிடுது. அது கட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டிவைஸை அன்ஃபோல்டு பண்ணால் நெட்வொர்க் வராது, உள்ளே இருக்க டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. பட் இதுவே டிவைஸ் வந்து ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நெட்வொர்க் வரும், வெளியில் இருக்க டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் உள்ளே இருக்கிற டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக நம்ம அஸ்வத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதுக்கு இப்போ இல்லை 1.5 வருஷம் முன்னாடியே வந்து நாங்கள் 1.5 வருஷம் ஆமாம் ஒரு 4500 ரூபாய் கிட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த ரிப்பன் மாற்றுறதுக்கு மட்டும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ஃபோல்டபுள் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, பட் எந்தளவுக்கு கவனமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது முக்கியம். மற்றபடி இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி டிவைஸு ஃப்ளிப் 6 8 Gen 3 பட் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் கிடையாது. கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுகிறேன், டீப்பாகவே நான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் கிடையாதுங்க. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கு அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா பேட்டரி தண்ணி மாதிரி குறையும் ஒன்று. ரெண்டாவது, அப்படியே பார்த்தாலும் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப சூப்பராலாம் இது செயல்படாது. ஸோ எப்படி பார்த்தாலும் த்ராட்டில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். 12 GB ரேம் இருக்குது. சரி, ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர, பட் உங்களுக்கு ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் ரேம் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும், கில் பண்ணிவிடும். ஸோ இதுவும் மைண்டில் இருக்கணும். நான் இதை சொல்கிறது எல்லாமே ஃப்ளிப் 6 பற்றி, சரியா? ஸோ அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக அப்படின்லாம் வாங்க முடியாது. நீங்கள் கேம் இதில் ஆடணும்னு நினச்சா ஆடலாம், ஆனால் அதுவும் ட்ரிக்கி தான். ஏன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே யூஸ் கேசஸ்லாம் வேறு, பட் இன்டர்னல் டிஸ்பிளேல உங்களுக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் பிளாஸ்டிக் தானே, தின் கிளாஸ், அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், அந்த தின் இருக்கு இல்லையா, தின் ஃபிலிம், அது வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகுங்க. அவ்வளோ டஸ்ட்டு வந்து டெபாசிட் ஆகுது. நம்ம ஊரில் டஸ்ட்டுக்கு பஞ்சம். டஸ்ட்டு டெபாசிட் ஆனதுக்கப்புறமா நான் தொடர்ந்து வந்து இது மேலே இப்போ ஒரு கேம் ஆடுறேன் அப்படின்னும் போது 2 பக்கமும் தம் ஃபிங்கரை வந்து ரெஸ்ட் பண்ணி அப்படியே நான் மூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் சுடுறேன், ஒரு பக்கம் வந்து பொசிஷன் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் மாதிரியான கேம்லாம் ஆடினா கண்டிப்பாக அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யும். அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அதில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிலிமை மாற்ற வேண்டியதாக இருக்கும். வெளியிலலாம் கொடுத்ததும் மாத்திரம்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் இதை வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேட் ஃபிலிம் ஓட்டுறேன், வேறு ஏதாவது ஃபிலிம் ஓட்டுறேன்னு சொல்லி மொத்தமாக காவு கொடுத்துறாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்பவே ஃப்ரஜைல், இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ரஜைல். அண்டு அதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, பேட்டரி லைஃப்பை கூட சில விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சி யாராவது இதை வாங்கினீங்கன்னா ஏமாற்றம் வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 Gen 3 இருக்குது, அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கணும். 8 Gen 3 இருக்குது, அது சூப்பராக தான் இருக்கும். ஆனால் 8 Gen 3 இருக்கக்கூடிய ஒரு S24 Ultra, ஒரு S24 Plus, அது நம்ம ஊரில் இல்லை, S24 8 Gen 3 இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் அப்படியே இதை ஒப்பிடாதீங்க, அதுக்கு இது செட் ஆகாது. பட் லுக்கு, பில்டப்பு, 22:9 வந்து படம் பார்க்குறது இன்டர்னல் டிஸ்பிளேல அதெல்லாமே நல்லாயிருக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ பர்பஸ் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணணும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, குணா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆமாங்க என்ன யோசிச்சிருக்கேன்னா, நிறைய நம்ம நண்பர்கள் வந்து கம்யூனிட்டி ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் வீடியோவாக போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சிங்கிள் வீடியோனா மொத்தமாக இல்லை, எல்லா ரிவ்யூவையும் மொத்தமாக வந்து படித்தேன்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகிடும். யாராலையும் அதை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிங்கிள் சின்ன வீடியோஸாக போடலாம், ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ யாருக்கு எந்த டாபிக் வேணுமோ அதை மட்டுமே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துப்பாங்கல்ல. இதில் டைம் ஸ்டாம்ப் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறதே நிறைய பேருக்கு அதுவே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த டீல் டைமில் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, பார்ப்போம். ஸோ குணா ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல்மி Pad 3 ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதமாக யூஸ் பண்ணுறாங்களா, நல்ல பேட்டரி லைஃப் இருக்கான், 14 மணி நேரம் SOT வருதான், அதுவும் 100லேருந்து 30% ட்ரெயின் ஆகும்போது. இதில் வேறு 100லேருந்து 1% வரைக்கும் யூஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பண்ணல. அப்படி பண்ணால் 16-17 மணி நேரம் SOT வரும் போல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் 2.5 மணி நேரம் ஃபுல் மூவி பார்க்க 6% தான் ட்ரெயின் ஆகுது அப்படின்றாரு. மேபி இது வந்து யூடியூப்பில் பார்த்தாரா இல்லாட்டி ஆஃப்லைனில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்தாராங்கிறது போட்டு தான் அந்த கான்டெக்ட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 100%லேருந்து 99% வரதுக்கு 1 hour ஆச்சு. இது பொதுவாக எல்லா சைனீஸ் டிவைஸ்லையும் நடக்கிற கூத்து தான். ஆனால் சாம்சங்லேயும் ஆப்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கூட கொஞ்சம் மதிச்சிடலாம், சாம்சங்லேயும் கூகுள் பிக்சல்லையும் பார்த்தீங்கன்னா 100லேருந்து இறங்குறது உடனே இறங்கிடுவாங்க.
டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஸோ அது வந்து எப்பயும் நடக்கிற கூத்து தான். ஓகே, ஸோ 1% இறங்குறதுக்கு 1 hour ஆச்சு ப்ரோ. அதுவும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரிய விஷயம் தான். மாஸ் பிஜிஎம்ஐ 90 FPS சப்போர்ட் பண்ணுது ப்ரோ, குட்டு. பட் டேப்ல கேம் ஆடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது, பட் கேம் ஆடலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவிடுறாரு. கேமரா ஓகே, வீடியோ காலுக்கு யூஸ் பண்ணலாம், டாக்குமெண்ட் ஸ்கேனுக்கு ஓகே. இதுதான் நான் எப்பயும் சொல்லியிருப்பேன். 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியது. பொதுவாகவே டேப்ல வந்து கேமரா எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட் கேமரா வீடியோ காலுக்கு, மீட்டிங்க்கு, ரியர் கேமரா சைட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான ஆளுங்க, ப்ளஸ் ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கேன் பண்ணுறது, சும்மா ஒர்க் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்கு தான் பெரும்பாலும் அந்த கேமரா யூஸ் ஆகுமே தவிர, உட்காந்துட்டு ஊராக சுற்றும் போது அங்கே வந்து நம்ம மெமரிக்காக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படிலாம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கெட்டில் இருக்கிற 10,000 ரூபா கேமரா இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடும். அதாவது ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா சில சமயங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடும். சவுண்டு கேமிங் மோடு, அதாவது சவுண்டில் வந்து கேமிங் மோடு, மியூசிக் மோடு, மூவி மோடு, ஸ்மார்ட் மோடுன்னு 4 ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. அதில் கேமிங் மோடு வேறு லெவலில் இருக்குது. 35 to 45% சவுண்ட்லேயே பேஸ் சவுண்டு சூப்பராக இருக்குது. ஓகே, பஞ்சியான பேஸ் இருக்குது போல். இந்த டேப் OLXல பை பண்ணேன் ப்ரோ. 19,500 ரூபாய்க்கு 8128 5G மாடல் தான். ஒருத்திட்டு பாக்ஸு, கிட்டு, பில்லு எல்லாம், பேக் கேஸ் எல்லாமே கிடச்சிது. கேஸே 700 ரூபா வரும். லக்கி டு பை. இப்போது நான் ரீசேல் பண்ணாலும் 5K ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்து. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிலமை மோசமாக தான் இருக்குது. 120 FPS சப்போர்ட்டு. ஓகே, 120 Hz சொல்கிறார் போல். தந்திருக்கலாம், அது மட்டும்தான் குறையா, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் ப்ரோ, சிம் கார்டு ஸ்லாட்டு ஃப்ரீயாக இல்லை. சிம் கார்டு அண்ட் SD கார்டு போட கஷ்டமாக இருக்குது. ஓகே, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை போல இருக்குது. டிஸ்பிளே 120 Hz, பட்டு குட் 120 Hz. ஓகே 120 FPS கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கேமிங்க்கு சொல்கிறாரு போல். கேம் ஆடும்போது தான் ஆன் பண்ணுவேன், அதர்வைஸ் ஸ்டேபிள் 60 FPS தான் யூஸ் பண்ணுறேன். ரைட்டு. ஸோ அந்த ட்ரிக்கியான விஷயத்தை போட்டிருக்காரு பாருங்க. நான் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எனேபிள் பண்ணுறதில்ல, கேம் ஆடும்போது தான் எனேபிள் பண்ணுறேன். மற்ற நேரம் எல்லாமே 60 Hzல தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம டிவைஸை வந்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணும்போது அதோட பேட்டரி லைஃப்பை நம்ம ப்ரொலாங் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ யாராவது ரியல்மி பேட் 3 நீங்களும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் இருக்குது, லெனோவோவில் இருக்குது, ரியல்மியில் இருக்குது, சாம்சங்கில் இருக்குது, ஷாமி, ரெட்மி, போக்கோ. ஸோ ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, ஒவ்வொரு பேடும் ஒவ்வொரு மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வருதுன்னு வைங்களேன். இந்த ரெட்மி பேடு, ரியல்மி பேடு, மோட்டோரோலா இதெல்லாமே நீங்கள் வந்து 10,000 15,000க்குள்ளே பார்க்கலாம். பட் இப்போ வந்து பேடோட ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபோனை ஃபாலோ பண்ண அளவுக்கு நம்ம யாரும் பண்ணல. அந்த ஃபோனோட ரேட் ஏற்றின அளவுக்கு பேடை பற்றி யாருமே பிராண்டும் சொல்லலை. ஸோ அதனால் பேடு நிலமை என்ன அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நல்ல ஹை அண்ட் பேட்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தாங்க இருக்குது. ரைட்டு. ஆக மொத்தம் எனக்கு எப்பயுமே பேடை பார்க்கும்போது எப்படி திரும்ப தோணும், சில ஒர்க்கை அப்படி மினிமலான ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, எஜுகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகும், படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. பட் பிரைட்னஸ் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே இல்லாமல் மொக்க குவாலிட்டியில் இப்போ இந்த பிரைட்னஸ், இந்த ப்ளூ லைட் இதெல்லாமே வந்து பெரிய ஃபேக்ட் தான். சின்ன வயசுலேயே நிறைய பேர் இந்த மாதிரியான டிஸ்பிளேல பார்த்து கண்ணு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மேபி கிட்ஸ் வந்து ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், அது வீடியோ மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 2.5 அடி 3 அடி தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபோன்லாம் கொஞ்சம் கிட்ட வச்சு பார்ப்பாங்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இதுதான் மெயினாக நான் பார்க்குறேன். இதை தவிர வந்து நிஜமாவே ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச டேபுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணுறவங்கள கூட கம்மியாயிட்டாங்க. ரீசன் என்னென்னா, இப்போ நம்மளால் முதல்ல சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, கேம்லாம் ஆட முடியுது, ஆனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறது கை வலிக்குது. இதுதான் பாயிண்ட். ஸோ அதனால் அந்தளவுக்கு கன்வீனியன்ஸ் இல்லை. கையில் எப்பயுமே எடுத்துகிட்டு போகவும் முடியல. பேக்கில் தூக்கி போட்டு ஒரு சில சமயங்களில் யூஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் ஒரு கிக் ஸ்டாண்ட் கேஸ் மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கலன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ டேப் வந்து ஒரு மாதிரியான மிக்சட் ஃபீலு. அதே சமயம் டார்கெட் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆச்சுன்னா ஹிட்டு. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி. பார்க்கலாம். பாய்.